வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் ஈரானோட ஒரு முக்கியமான ஆயுதத்தை பற்றி பேச போகிறேன். இதை ஈரானோட ஒரு பிரம்மாஸ்திரம்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி போன வருஷம் நடந்த ஈரான் இஸ்ரேல் வாரில் ஈரான் அவங்களோட ஃபட்டை மிசைல்ஸ் அப்புறம் முக்கியமான ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் பயன்படுத்துகிறாங்க. அப்போ தான் நம்ம ஒரு சில ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்துருப்போம். ரொம்ப ரொம்ப X.comல ஃபேமஸ் ஆச்சு. பல 1000 கிலோமீட்டர் வேகத்தில், அதுவும் இல்லாமல் சவுண்டோட பல ஒரு 10-12 மேக்ஸில் போகிற அளவுக்கு சூப்பர் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அவங்க ஒரு முக்கியமான ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தாங்க. இது அவங்க சொல்கிற பேர் சிஜில் மிசைல்ஸ். இது பலிஸ்டிக் ஏவுகணை. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபட்டை மிசைல்ஸ் ஆகட்டும், அப்புறம் ஷஹாப் மிசைல்ஸ் ஆகட்டும். ஸோ அந்த லைனில் இதுவும் ஒரு MRBM, அதாவது மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்ஸ். ஸோ இதை டான்சிங் மிசைலும் சொல்கிறாங்க ஈரான். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 டன் உள்ள ஒரு மிகப்பெரிய மிசைலுங்க. இதோட ஒட்டுமொத்த ஒரு ஸ்டாட்ஸும் நான் இப்போ நம்பர்ஸில் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் 18 மீட்டர் லாங் உள்ள 1.25 டயமீட்டர் உள்ள ஒரு மிகப்பெரிய மிசைல். இதால் 700லேருந்து 900 கிலோ அளவுக்கு பேலோட் எடுத்துகிட்டு போகிற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 கிலோமீட்டர், விச் இஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் ஈரான் அவங்களோட இஸ்ரேலோட டார்கெட்டை பிக் பண்ணுறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா 2008லேயே இதோட முதல் டெஸ்ட்டை பண்ணுறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா வெறும் 800 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் 2009ல் ரெண்டாவது டெஸ்ட் கொஞ்சம் நேவிகேஷன் சிஸ்டமில் சில அப்கிரேடேஷன் கொண்டு சில இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு இன்னும் அடிஷ்னலாக 4 டெஸ்ட் நடத்துகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 1900 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. இது இந்தியன் ஓஷன் வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணி இந்த டெஸ்ட்டை நடத்துகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிசைலை வச்சு இஸ்ரேலோட முக்கியமான சிட்டியான ஹைஃபா அப்புறம் டெல்லவிவ் தாக்குதல் நடத்திருக்காங்க. ஸோ இந்த சிஜில் மிசைல் இப்போ இருக்கிற வாரில் ஒரு முக்கியமான ஒரு பிரம்மாஸ்திரமாக தான் பார்க்கப்படுது ஈரானுக்கு. ஸோ இதை ரிட்டாலியேட் பண்ணுற மாதிரி இஸ்ரேலுக்கு கிட்ட டெக்னாலஜி இருக்கா இல்லையா, இதோட அப்டேட் என்னது, ஸோ அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். அதுவும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுற வெப்பன்ஸில் ஏதாவது அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தெரியுதா, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது நான் பேசணும்னு வச்சா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.